ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப தடபுடலாக ரெடியாக இருக்கோம். எப்பயும் போல் இல்லாமல் கொஞ்சம் அவர் எப்பயும் ரெடி ஆகிற மாதிரி ரெடியாக இருக்கார். நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே ரெடியாக இருக்கேன். எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலை தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்க தான் நாங்கள் போக போகிறோம். ட்ரெஸ் எடுத்துகிட்டு அப்படியே ப்ளவுஸ் அங்கேயே ஸ்டிச் பண்ண கொடுத்துட்டு வந்துடலாம் கடையில் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேஷ்டி ஷர்ட் வந்து சொல்லியிருந்தார். வேஷ்டி ஷர்ட் வந்து ரெடிமேடில் அப்படியே எடுத்துக்கலான்னு ஒரு பிளானிங் இருக்குது. அதான் சரி ரெடி ஆகிட்டோம். நேற்று வந்து பார்த்திங்கன்னா வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணோம். ஊருக்கு போயிருந்ததுனால அம்மா வீட்லேயே ஒரு 10 நாள் போயிடுச்சு. அப்புறம் மாமியார் வீட்டுக்கு ஒரு 3 நாள் போயிருந்தோம். அப்படியே ஒரு 15 நாள் வீட்டுக்கே வரல இங்கே. அதனால சரி கொஞ்சம் வீடெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போ க்ளீன் பண்ணும்போது தான் நாங்கள் ஒரு விஷயத்த வந்து எடுத்தோம், மறந்துட்டோம். அதை நாங்கள் விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் சொல்லுங்க. அவர் அப்படியே நிறுத்திட்டாரு. ஃபோட்டோஸ்லாம் வந்து ஷெல்ஃபில் வச்சுட்டோமா, மேலே மாட்டுறதுக்கு இடம் ஆணி எதுவும் அடிக்கல அப்படின்றதுனால சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். மேரேஜ் ஆன புதுசில், இந்த வீட்டுக்கு வந்த புதுசில். அப்புறம் இப்போ தான் நாங்கள் வந்து அது ஞாபகம் வந்து எடுத்தோம். க்ளீன் பண்ணும்போது ஞாபகம் வந்துச்சு. இதுக்கு மேலே இருந்ததுன்னா அது வேஸ்ட்டு தானே, ரொம்ப நாளாக அப்படியே இருக்குது. சரி மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தோம். ஸோ எல்லாம் ரெடி ஆகிட்டு ஃபோட்டோ வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கும் காட்டலாம். வீடியோ எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் அப்படியே பர்ச்சேஸ் பண்ண போய்க்கலாம். நாங்கள் மேரேஜ் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிஃப்ட்லாம் எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த வீடியோ போடும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 ஃபோட்டோ மட்டும் காட்டவே இல்லை. அது வந்து ரொம்ப முக்கியமான ஃபோட்டோ. ஸோ அதை நீங்கள் இப்போ வந்து பார்க்க போகிறீங்க. நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் கிஃப்ட் வீடியோவும் போட்டிருக்கோம். மேரேஜ்க்கு என்னென்ன கிஃப்ட்லாம் வந்தது பிரிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் போட்டிருந்தோம். அந்த லிங்க் கீழே கொடுக்குறோம், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஆனால் அதில் வந்து 2 ஃபோட்டோ மட்டும் பிரிக்கல, காட்டல. அங்கே மேரேஜில் வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் அப்போது கிஃப்ட்டு கொடுத்தப்போ பிரிச்சுட்டோம். அப்புறம் திரும்ப பேக் பண்ணி கொண்டு வந்து வீட்டில் வச்சுட்டோம். அப்போ வந்து வீடியோ எடுக்கும் போது இல்லை இது இன்னொரு நாள் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் நாங்கள். சரி இப்போ க்ளீன் பண்ணும்போது தான் நாங்கள் சரி இதெல்லாம் எடுத்து வச்சோம் வெளியில் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஆமாம், சர்ப்ரைஸ்ன்னு தான் சொல்லுவோம். 2 ஃபோட்டோவுமே ரொம்ப முக்கியமான ஃபோட்டோ, ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோன்னு சொல்லலாம். சரி இப்போ பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம். 2 ஃபோட்டோ காட்ட போகிறோம் நாங்கள். ஒரு ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் வந்து நான் கொடுத்தது அவருக்கு. அது வந்து ஒரு பெரிய ஸ்டோரி. என்னன்னு பார்த்தீங்கன்னா மேரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெப் லாஸ்ட்டில் அப்படி இல்லைன்னா மார்ச் ஸ்டார்டிங்கில் தான் பண்ணுற மாதிரி பிளான் இருந்துச்சு. பட் ஒரு சில ரீசன்னால வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 3ஆம் தேதி ஃபெப் 3 மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவருக்கு வந்து பிறந்தநாள் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் 31 31ஆம் தேதி பிறந்தநாள். இங்கே தான் இருப்பார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கோயம்புத்தூரில் தான் அவருக்கு டியூட்டி கோயம்புத்தூரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் நான் வந்து கோயம்புத்தூரில் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு பிரியா வந்து பிளான் பண்ணிச்சு. சரி அப்போ ஏதாவது கிஃப்ட் கொடுக்கலாம், இங்கே தானே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிருந்தது. ஆனால் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனதுனால நான் லீவ் போட்டுட்டு நான் ஊருக்கு போயிட்டேன். ஃபெப் 3னா இவருக்கு ஜான் 31னா நடுவில் ஒரு 3 நாள் தானே கேப்பே இருக்குது. ஒரு 5 நாளுக்கு முன்னாடியே அவர் கிளம்பிட்டார் ஊருக்கு, மேரேஜ் வேலைலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அந்த கிஃப்ட்டை என்னால் கொடுக்க முடியல. இங்கே இருந்திருந்தால் போய் கொடுத்துருப்பேன் நான், அவர் மீட் பண்ணி கொடுக்க முடியல. சரி இன்னும் 2 நாள் வெயிட் பண்ணால் 3ஆம் தேதி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த கிஃப்ட்டையே நான் வந்து அப்படியே பேக் பண்ணி கொண்டு போயிட்டேன் கல்யாணத்துக்கு, மண்டபத்துக்கு. கல்யாணத்தில் தான் பிரியா வந்து கொடுத்தாங்க. அந்த கிஃப்ட் தான் இது. இப்போ நீங்கள் அதை வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரிங்க, நான் பேசிக்கிறேன். இந்த ஃபோட்டோ வந்து அவருக்கு ரொம்பவே பிடிக்கும். மேரேஜ்க்கு முன்னாடியே வந்து அவர் என்கிட்ட அப்பப்போ சொன்னதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ நம்ம வந்து ஃப்ரேம் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சரி அதையே நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். ஆமாம், நான் வந்து சொல்லியிருக்கேன் பிரியாட்ட வந்து நான் ரொம்பவும் நல்லா இருக்குது ஃபோட்டோ வந்து நமக்கு வந்து ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ பிரியா சொன்ன மாதிரியே வந்து ஒரு அந்த டைமில் வந்து மேரேஜ் டைமில் வந்து கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறது, எதுவுமே கேட்க மாட்டாங்க. இந்த ஏதாச்சும் உங்களுக்கு கிஃப்ட் மாதிரி எதனா பண்ணலாம், ஏதாவது சொல்லுங்கள், உங்களுக்கு எதாவது வேணும் அப்படின்னா வேணும்ப்பா வாங்கிக்கலாம், இப்போ இதுக்கு இந்த சர்ப்ரைஸ் பண்ணுறதெல்லாம் சாருக்கு சுத்தமாக பிடிக்காது. கொஞ்சம் கூட விருப்பம்லாம் இல்லை. அதனால் இது அவங்களாம் சொல்லி ஒரே ஒரு விஷயம் தான் இதை சொன்னாங்க, அதை நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். வேறு எதுவுமே சொன்னதில்லை, இது பண்ணணும் அதை பண்ணணும், இதை வாங்கி கொடுக்கணும், இது வேணும் அப்படின்லாம். அதனால் இது ஒன்று தான் எனக்கு வந்து ஞாபகத்திலே இருந்துச்சு, அதனால் அதே பண்ணிட்டேன் நான். இப்போ வந்து அந்த ஃபோட்டோ பார்க்கலாம். பார்த்துட்டு எப்படியும் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க. வேற இதை பார்க்கும்போது வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தோணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபோட்டோ தான் அது. இன்னும் நல்லா ஜூம் பண்ணி கூட காமிச்சிக்கலாம். இந்த கிஃப்ட் தான் நான் கொடுத்தேன் அவருக்கு மேரேஜ்க்கு. ஆமாம், பர்த்டே கிஃப்ட் ஆக்சுவலாக இது. ஆனால் அன்னைக்கு கொடுக்க முடியாதனால மேரேஜ் அன்னைக்கு கொடுத்துட்டேன் நான். கடைசியில் இப்போ அது மேரேஜ் கிஃப்ட் ஆகிடுச்சு. ஆமாம், 2 பேரும் கிராஜுவேஷன் அப்போ எடுத்த ஃபோட்டோ இது.
ஓகே அடுத்த ஃபோட்டோ தெரியுதா இல்லையான்னு தெரியல, ஷேடோ அடிக்க வாய்ப்பு இல்லை ஃபோட்டோ கூட எடுத்து நம்ம ஃபோட்டோ எடுத்து சைடில் வச்சுக்கலாம். இப்போ வந்து அடுத்த ஃபோட்டோ பார்க்கலாம். அந்த ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய ஃபோட்டோ. இது யார் கொடுத்தன்றதை சொல்லு. எங்கள் அக்கா சித்தி பொண்ணு அக்கா வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க. ஆனால் ஐடியா கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அக்கா பையன் அவன் தான் வந்து கொடுத்தான் சின்னும். என்கிட்டயே வந்து சர்ப்ரைஸ் பண்ண முடியல, ஏன்னா என்கிட்ட தான் ஃபோட்டோஸ்லாம் கேட்கணும். அதனால் சர்ப்ரைஸாக கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ எப்படி பண்ணுறது எடுக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா யாருக்குமே தெரியாது இந்த ஃபோட்டோ நான் வந்து லேப்டாப்பில் வச்சுருந்தது. அதனால சரின்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் என்கிட்டே கேட்டாங்க. உனக்கு சர்ப்ரைஸாக இல்லைனாலும் பரவாயில்ல, மாப்பிள்ளைக்காச்சும் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும், சொல்லாத ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கொடு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் வந்து எடுத்து கொடுத்தேன். அதை வந்து அவங்க ஃப்ரேம் வந்து போட்டு கொண்டு வந்தாங்க. இதோட கிளிப்பு பார்த்தீங்கன்னா மேரேஜ் அன்னைக்கு நாங்கள் வந்து இதுக்கு வந்து பிரிச்சிட்டோம். அந்த கிளிப்பு இருக்குது, மேரேஜ் கிளிப்பு. அதை வந்து நாங்கள் வந்து ஆட் பண்ணுறோம் பாருங்கள். நான் கொடுத்த கிஃப்ட்டுக்கு ஒன்றும் ரொம்ப ரியாக்ட் பண்ணலை. ஓகே, ஓரளவுக்கு ஹாப்பியாக இருந்தாங்க. இந்த ஃபோட்டோ இந்த ஃப்ரேம் பார்த்து தான் சார் பயங்கர ரியாக்ஷன். அப்படியே நிறுத்த முடியல. பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புரியும், ஏன்னா அந்த மாதிரி இருக்கு ஃபோட்டோ, அதனால வந்து ரியாக்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ கிளிப்பை வந்து இப்போ வந்து பாருங்க. வீடியோலே பார்த்தீங்கன்னா எல்லாரும் திருப்பி காட்டுங்க, நீங்கள் அப்புறம் பாருங்கன்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஏன்னா அவ்வளோ ஃபோட்டோஸ் இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. வெச்ச கடை வாங்காமல் அப்படியே வச்சுட்டு பார்த்துட்டே இருக்காரு. ஃபஸ்ட்டு காமிச்சிருங்க வீடியோவில், அப்புறமா நீங்கள் பாருங்கள் அப்படின்னு கேமராமேன் கூட சொல்லிட்டு இருந்தார் அந்த அண்ணா. ஆனால் இருங்க நான் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தார். அந்த மாதிரி அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவருக்கு அந்த ஃபோட்டோ. மேரேஜில் கிஃப்ட் பிரிச்சோம் பார்த்தீங்களா, அந்த கிளிப்ஸ் இப்போ நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறோம், நீங்கள் பாருங்கள். அதுக்குள்ளே நாங்கள் இந்த ஃப்ரேம் வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறோம் கவரை. இப்போ இந்த ஃபோட்டோ தான் இது மாட்டணும் இப்போ அப்படின்றதுனால நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். ஆமாம், உங்கள்கிட்ட காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே என்னென்ன ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோலோவாக அவரோட ஃபோட்டோஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ பூ வைக்கிற ஃபங்க்ஷன் அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோ. இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் அவுட் போடுறதுக்காக மேரேஜ்க்கு வெளியில் வந்து கேட்டிருந்தாங்க மண்டபத்தில் இருந்தவங்க, அதுக்காக எடுத்த ஃபோட்டோ இதுவும். அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இந்த ஃபோட்டோவும். மீதி எல்லாமே சோலோவாக இருக்கும் நிறையா ஃபோட்டோஸ். என்னது அக்கா பையன் கிஃப்ட் கொடுத்ததுனால அவனோட இதோ நான் வந்து கொடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஃபோட்டோ வந்து, அதனால் நான் இந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன், அவனும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வேறு இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்கும் பாருங்கள். இது ஒரு ஃபோட்டோ, இது நாங்கள் 2 பேர் வெளியில் போயிருந்தப்போ எடுத்தது. அதிகமாக இருக்காது, நிறைய ஃபோட்டோஸ் நாங்கள் வந்து எடுத்தது இல்லை மேரேஜ்க்கு முன்னாடி, அதனால் நிறையா இருக்காது. வேற எங்கெங்க நம்ம காணும் தனித்தனியாக தான் இருக்கும். அப்புறம் இங்கே ஒரு ஃபோட்டோ கிராஜுவேஷன் அப்போ எடுத்தது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ்க்கு முன்னாடி எடுத்தோம். மேரேஜில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வீடு பார்க்குறதுக்காக 2 பேருக்கும் பிடிக்கணும் அப்படின்றதுனால வீடு பார்க்குறதுக்காக ஒரு நாள் போயிருந்தோம் அம்மா அப்பா எல்லாரோட, அப்போ எடுத்தது. இதுவும் வந்து இந்த ஃபோட்டோ, இங்கே ஒரு ஃபோட்டோ காமிச்சிருப்பா, அது 2 ஒரே நாளில் எடுத்தது தான். மற்றபடி அவ்வளோதான் நினைக்கிறேன் ஃபோட்டோஸ். இது கூட இது பார்த்து முடிச்சிருப்பீங்க. இன்னொரு ஃபோட்டோ இருக்குது, அதையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். அது உங்கள் ஃப்ரெண்டு வந்து கொடுத்தாரு மேரேஜ்க்கு, அந்த கட் அவுட்டில் வைக்கிறதுக்காக கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோவே வந்து ஃப்ரேம் போட்டு கொடுத்தாங்க. அந்த கிஃப்ட் பிரித்த வீடியோலேயே நாங்கள் காமிச்சிருப்போம். வெல்வெட்டில் வந்து பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. இன்னொரு ஃபோட்டோ இருக்குது. இன்னொரு ஃபோட்டோவா? இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பிரியாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆமாம், என் ஃப்ரெண்டு கொடுத்தா. பர்த்டேக்கு அது ரொம்ப முன்னாடி கொடுத்தது, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துருப்பா. காலேஜ் முடித்ததுக்கப்புறமா அவள் சென்னைக்கு போயிட்டா வேலைக்கு. நான் வந்து அப்போது சேலத்தில் இருந்தேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இது என் பிறந்தநாளுக்காக கிஃப்ட் வந்து அவகிட்ட இருந்தேன். நாங்கள் காலேஜில் இருந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஃப்ரேம் போட்டு கொரியர் பண்ணி அனுப்பியிருந்தேன் வீட்டுக்கு. பிரியா அப்படி இருந்த பிரியாவா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுவீங்க. அப்படியே ஃபேஸ் ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி வந்து ஃபேஸ்லாம் இருக்குதுல்ல, நீங்களே பாருங்கள். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? இல்லை, நான் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன் அந்த ஃபோட்டோஸில். அதுதான் தெரியல. இல்லை தெரியுது. பார்த்துருப்பீங்க. பிரியா வந்து அப்போது எப்படி இருக்குன்னு ரொம்ப ஒல்லியாக. அப்போ இப்போ மட்டும் என்னென்னா ரவுடியாக இருக்காங்க. இல்லை அப்படி இல்லை, அதுவும் ரொம்ப அப்படியே ஒரு மூஞ்ச அப்படியே ஒரு பவ்யமாக வச்சுருக்கோம். ஆமாம், அப்படி இருக்குது, அதை சொல்கிறேன்.
அது வந்து ரொம்ப ஒல்லியாயிட்டேன் நான் அந்த டைமில் தான். காலேஜ் ஹாஸ்டலில் போய் சேர்ந்து ஃபுட்டு செட் ஆகாமல் நல்லா இந்த மாதிரி தான் இருந்தேன் புசு புசுன்னு. அப்புறம் அந்த காலேஜ் போயிட்டு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி ஃபுட்டு செட் ஆகாமல் ஆப்போசிட்டாக ஆகிட்டேன். ஓகே ஓகே, எல்லா ஃபோட்டோவும் பார்த்துருப்பீங்க, எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்ஸில் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். சாட்டர்டே வந்து மறக்காமல் இன்னொரு vlog வரும், சனிக்கிழமை மறக்காமல் பாருங்கள். அதுவும் ரொம்பவே ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டை ஷேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.